வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இராணுவ முகாம்களுக்குள்ளும் விகாரைகளுக்குள்ளும் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. கஞ்சிபாணி இம்ரான் இதுவரை கைது செய்யப்படவில்லை என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அறிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவரே ஜனாதிபதி என எதிர்க்கட்சியினர் அறிவிப்பு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான பிரதிவாதிகளின் சாட்சிய விசாரணைகள் ஆரம்பம். செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்களுக்குள்ளும் எவ்வித நிலத்தொடர்பும் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள விகாரைகளுக்குள்ளும் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். செம்மணியில் நேற்று நடைபெற்ற நீதியின் ஓலம் 2 இறுதி நாள் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியின் போதே அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி படுகொலை உள்ளிட்ட ஈழத்தமிழர்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு பன்னாட்டு நீதி தேவை என்பதை வலியுறுத்திய சிறார்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என பெருந்திரளானவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்றிருந்தனர். ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட சகல படுகொலைகளுக்குமான சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஈழத்தமிழர்களின் கோரிக்கையினை தற்போதைய ஆட்சியாளர்களாவது ஏற்றுக்கொண்டு குறித்த படுகொலைகளுக்குரிய சர்வதேச நீதி விசாரணையை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்றைய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் செம்மணி புதைகுழி விவகாரம் மூடி மறைக்கப்பட்ட வரலாறுகள் காணப்படுகின்றன. அவ்வாறு செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தினை மூடி மறைத்த இனவாத ஆட்சியாளர்களும் சர்வதேச விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தற்போது வடகிழக்கில் மக்களின் காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்களிலும் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தமக்கு எழுந்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அறிவித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு கட்டமாக பிரதிவாதிகளின் சாட்சிய விசாரணைகள் இன்று ஆரம்பமானது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைகள் நடைபெற்றது. வழக்கின் முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணை 547 நாட்கள் நடைபெற்றது. குறித்த காலப்பகுதியில் 309 பேரிடம் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் பொருட்கள், தடயவியல் அறிக்கைகளும் சாட்சியங்களாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இவ்வழக்கு மிக விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதிவாதிகளின் சாட்சிய விசாரணைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் பிரதான நபர்களில் ஒருவருமான கஞ்சிபாணி இம்ரான் எனப்படும் முகமது நஜீம் கைது செய்யப்படவில்லை என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர அறிவித்துள்ளார். கஞ்சிபாணி இம்ரான் நேற்று முன்தினம் இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அறிவித்துள்ளார். கஞ்சிபாணி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக தன்னை மேற்கோள் காட்டி காண்பித்து வெளியிடப்படும் செய்திகளில் உண்மை இல்லை என தெரிவித்துள்ள பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறித்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். முன்னதாக 2019 ஏப்ரல் 4 நாடு கடத்தப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் பின் கைது செய்யப்பட்ட கஞ்சிபாணி இம்ரான் கடந்த 2015 ஆண்டு மார்ச் மாதம் 28 போலி கடவுச்சீட்டுடன் துபாய்க்கு பயணமாகியுள்ளார். போலி கடவுச்சீட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் ஏனைய கொலை முயற்சிகள் தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 2016 ஜனவரி 26 அங்கு வதிவிட விசாவை பெற்றுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் 27 சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கஞ்சிபாணி இம்ரான் 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 20 அன்று அனைத்து வழக்குகளிலும் கொழும்பு மேலதிக நீதவானால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து அவர் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பல்வேறு கடவுச்சீட்டுகளின் ஊடாக ஐரோப்பிய நாடொன்றில் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர்.
பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய இவ்வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது காணொலி வழியே பிள்ளையான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதில் அவர் 3ஆம் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதுடன் கல்லடி பகுதியில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணி பிரச்சினை தொடர்பான 3 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் கெஹலிய ராம்புக்வெல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுடன் தொடர்புடையதாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விசாரணைக்காக கெஹலிய ராம்புக்வெல சக்கர நாட்காலியில் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் பயன்படுத்திய 2 அரச வாகனங்களை அவர் அமைச்சு பதவியிலிருந்து விலக்கிய பின்னரும் மீள ஒப்படைக்காது பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் அவரை சிறையில் வைத்தே ஜனாதிபதியாக்குவோம் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி விலகினால் அவரை கைது செய்யும் நிலை ஏற்படலாம் என எதிர்த்தரப்புகளில் பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. கடற்தொழில் அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் குடும்பத்தினர் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இத்தகவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வாண்டு இறுதி வரை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $80 அளவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டு ஊடக நிறுவனத்திற்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே மத்திய வங்கி ஆளுநர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி இவ்வாண்டு இறுதி வரை எண்ணெயின் விலை சுமார் $80 வரை நீடித்தால் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் எனவும் ஏதேனும் எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டால் அது நிச்சயமாக சவாலாக இருக்கும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாண்டின் 2ஆம் பாதியிலும் அடுத்த ஆண்டிலும் நாட்டின் பணவீக்கம் மத்திய வங்கியின் 5% இலக்கை நோக்கி படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மே மாதத்தில் மத்திய வங்கியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பணவியல் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் இறக்குமதிகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் இந்நிலைமையை சாதகமாக மாற்றுவதற்கு பங்களித்துள்ளன. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்தாலும் இறுக்கமான நிதி நிலைமைகளும் அதிக விலைகளும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பாரிய பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அறிவித்துள்ளார். அம்பாறை கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சுகாதார உதவியாளரின் சீருடை தொடர்பான பிரச்சினை இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 6ஆம் தேதி புதிதாக நியமிக்கப்பட்ட 37 மூவின சுகாதார ஊழியர்களுள் 9 பேர் இஸ்லாமிய பெண்களாவர். இந்நிலையில் இவர்களது சீருடை பிரச்சினை தொடர்பாக சுகாதார அமைச்சு தீர்க்கமான முடிவை அனுப்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் அறிவித்துள்ளார். இதன்படி 9 இஸ்லாமிய பெண் சுகாதார உதவியாளர்களையும் அருகிலுள்ள கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்வதற்கான உத்தரவு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவித்துள்ளார். கிளிநொச்சி பளை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் பற்றி வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பிட்ட வனப்பகுதியில் பயங்கரவாத முகாமோ அல்லது வெடிபொருள் உற்பத்தி நிலையமோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பளை பகுதியில் உள்ள காணி ஒன்றில் விவசாய பண்ணை மற்றும் ஆடை தொழிற்சாலை ஒன்று
ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிலையத்தில் காற்றாலை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாகவும் 3 மாடிகளை கொண்ட இவ்வாடை தொழிற்சாலையில் தையல் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழ் தொழிலதிபர் ஒருவரால் அவை நடத்தப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விவசாய பண்ணை மற்றும் தொழிற்சாலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் பணியாற்றி வருகின்றனர். காணியை முறையற்ற வகையில் பயன்படுத்தி அனுமதி பெறாமல் கட்டடங்களை நிர்மாணம் செய்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. போலி தகவல்களை பரப்பி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த முயல்வோர் மீது கடுமையான விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அனைத்து கண்டனங்களுக்கான மனித உரிமை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெயசேகரவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஒரு இடத்தை பயங்கரவாத முகாம் என சர்ச்சையை கிளப்பும் தரப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார். வீடொன்றிற்குள் இரகசியமாக நுழைந்து கத்தி முனையில் பெண்ணொருவரை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்த முயன்றதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி பெண்ணொருவர் யாழ் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை அடுத்து சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்தும் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது முறைப்பாடு செய்த பெண்ணின் வீட்டு வளாகத்திற்குள் தான் நுழைந்ததை சந்தேக நபர் ஒப்புக்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் அப்பகுதியில் உள்ள வேறு வீடுகளின் வளாகங்களுக்குள் நுழைந்துள்ளாரா என்பது தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு சுமார் $1 பில்லியன் அமெரிக்க சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 முக்கிய தனியார் வங்கிகளின் 4 மேலாளர்களையும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டிற்கு பாரிய தொகையொன்றை சந்தேகத்திற்குரிய வகையில் பரிமாற்றம் செய்தமை தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக 4 முகாமியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டிற்கு எந்த பொருட்களையும் இறக்குமதி செய்யாமலேயே கோட்டையில் செயற்படும் பண பரிமாற்ற நிறுவனம் $1 பில்லியன் அமெரிக்க வெளிநாட்டிற்கு பரிமாற்றம் செய்ததாக கூறப்படும் சம்பவத்துடன் இக்கைதுகள் தொடர்புடையவை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி பல வங்கி வழிமுறைகள் மூலம் இப்பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதாக புலனாய்வாளர்கள் நம்புவதனால் அதற்குரிய இறக்குமதிகள் எதுவுமின்றி இவ்வளவு பாரிய தொகை எவ்வாறு மாற்றப்பட்டது என்பதை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்.